Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 11.1ல் இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 11.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின். சப்போஸ் எக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்டு when 3 fair coins are tossed once simultaneously. Find the value of random variable x and the number of points in the inverse image. So x வந்து நமக்கு ஒரு காயினை 3 times toss பண்ணுறதுல வர number of tails அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ let x be the random variable of a number of tails when 3 coins are tossed. 3 coins tossed என்ன இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில் HHHHTT. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஸோ 8 என்ட்ரிஸ் இருக்கும், ரைட்டா? 2 power 3 is nothing but 8. ஸோ 8 என்ட்ரிஸ் இருக்கும் நம்மளுக்கு இதில். ஸோ எப்படி எழுதுவீங்க இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த பேசிக்ஸ் பேசுகிறப்பயே. 2 காயின்ஸோட பாசிபிலிட்டி HH HT TH அப்புறம் என்ன TT. சிமிலர்லி HH HT 2 முறை எழுதிக்கோங்க அதை, TH TT. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எழுதின அந்த ரோ ஃபுல்லாத்துலேயும் லாஸ்ட்டில் H ஆட் பண்ணுங்கள். செகண்ட் எழுதின எல்லாத்துலேயும் லாஸ்ட்டில் T ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் தி 8 என்ட்ரிஸ், அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த நம்ம கீழே எழுதியிருக்க 8 என்ட்ரிஸ் ஃபார் this sample space. அப்போ n of s is nothing but 8. இப்போ டெய்ல்ஸ் எத்தனை வருது பாருங்கள். இங்கே there is no tail, அப்போ 0. இங்கே ஒரு டெய்ல் இருக்குது, இங்கே ஒரு டெய்ல் இருக்குது, இங்கே ஒரு டெய்ல் இருக்குது. ஸோ 3 இடத்துல ஒரு டெய்ல், 2 டெய்ல் பாருங்கள். இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, 3மே டெய்ல். அப்போ எக்ஸ் என்னென்ன வேல்யூஸ் எடுக்குது நமக்கு? 1 0 எடுக்கலாம், ஒரு டெய்ல் எடுக்கலாம், 2 டெய்ல் வரலாம், இல்லை 3மே டெய்லாக இருக்கலாம். அப்போ வேல்யூஸ் ஆஃப் தி random variable x and number of elements in the inverse image. அந்த inverse imageல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இப்போ 0ன்னும் போது ஒரே ஒரு இடத்துல தான் HHHன்ற ஒரு இடத்துல தான் 0 வருது. 1 வந்து 3 இடத்துல வருது, ரைட்டா? ஸோ 1 2 3 இந்த 3 இடத்துல 1 வருது. 2ம் அகெயின் 3 பிளேசஸில். ஸோ 1 2 3 இந்த 3 பிளேசஸில் 3 வந்து ஒரு பிளேஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 என்ட்ரிஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் அது வந்துச்சு. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் நமக்கு மொத்தமாக 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஈச் ஒன் 13 சூட்ஸ், ஒரு சூட்லேயும் 13 இருக்கும். ஓகே, 2 பிளாக்கு, 2 சூட்ஸ் வந்து ரெட் இருக்கும். ஓகே, 2 cards are drawn at random simultaneously. If the number of black card drawn is random variable, find the value of the random variable and the number of points in the inverse image. Black cards பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து என்ன? 52. அதில் நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் எத்தனை? 26. அதுதான் நான் சொன்னேன். ஈச் சூட்டில் 13 இருக்கும், பிளாக்கில் கிளவரோ ஸ்பேடோ இருக்கும். ஸோ 2 ஷேப், அது 2ம் பிளாக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நான் பிளாக் கார்ட்ஸ், அதாவது ரெட் கார்ட்ஸ், அது என்ன? 26 இருக்கும். லெட் எக்ஸ் பி தி ரேண்டம் வேரியபிள் தட் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து என்ன? நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். தட் ஃபோர் எக்ஸ் டேக்ஸ் வேல்யூ 0, 1, 2 3 வேல்யூஸ் எடுத்துக்கோ எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் 0னா என்ன? பிளாக் கார்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் பிளாக் கார்டு எக்ஸ் ஆஃப் 26C1 into 25C1, ரைட்? ஏன்னா இந்த C1ன்றது ரெண்டுமே வந்து என்ன? ரெட் கார்டு. ஆக்சுவலி மொத்தம் 26 ரெட் கார்டு இருக்கும், அதிலிருந்து ஒன்று எடுக்கிறீங்க. ஒன்று எடுத்துட்டதால டோட்டலில் ஒன்று குறைஞ்சிரும், 25C1. ஸோ அப்போ என்ன வரப்போகுது ஆன்சர்? ஸோ இதோட ஆன்சர் டோட்டலாக 650. எக்ஸ் ஆஃப் 650 இஸ் நத்திங் பட் 0. இது 26 into 25 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது இன்வெர்ஸ் இமேஜ், இதுதான் என்ட்ரி. ஓகே, ஸோ அதாவது 0 பிளாக் கார்டு எப்போ வரும்னா 650 அப்படிங்கிற நம்பரில் வரும். ஓகே, தட் இஸ் 650. 0வோட அவுட்புட் வந்து 650. ஒரு பிளாக் கார்டு. அப்போ எக்ஸ் ஆஃப் 26C1 26C0. ஓகே, இது வந்து என்ன? பிளாக் கார்டு. ஓகே, இது வந்து என்ன? ரெட் கார்டு. ஓகே, ஸோ 26C1 into 26C0. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 26. இது 1 ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் 26. அப்போ 26 into 1 இதுதான் வந்து ஒரு பிளாக் கார்டு வரதுக்கான ப்ராபிலிட்டி. தென் ரெண்டுமே பிளாக் கார்டு. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் 26C1 into 25C1. ஏன்னா இதுவும் பிளாக், இதுவும் பிளாக். ஸோ 26 பிளாக்லேருந்து 1 எடுத்துட்டிங்க, அப்போ ரிமைனிங் 25லேருந்து 1 எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 26 into this 25, you will get 650, number of 2. ஓகே, ஸோ அப்போ வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் என்ன? 1 0 வரலாம், ஒரு பிளாக் கார்டு வரலாம், இல்லை ரெண்டுமே பிளாக் வரலாம் டோட்டல். அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வெர்ஸ் இமேஜ். அப்போ 0 எப்போ வரும்? 650. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருந்தோம். இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0 is equal to 650. X inverse of 1 is 26.
x inverse of 650, 2 is 650, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1326. That is the total for this one. Third one, an urn contains 5 mangoes and 4 apples. 3 fruits are taken at random. If the number of apples taken is random variable, then find the value of random variable and number of points in the inverse image. அப்போ x வந்து என்ன, number of apple. So x be the random variable of getting apples. Okay. So அப்போ first என்னென்ன இருக்கு, given 5 mangoes and 4 apples are in the urn. அப்போ நமக்கு என்னென்ன output வரலாம், 4 apples. அப்போ xக்கு பாசிபிலிட்டி மேக்ஸிமம் 3 வரைக்கும் வரலாம், அதாவது n-1 வரைக்கும் வரும் நம்மளுக்கு. ஓகே, n-னா 4னா n-1. அப்போ 0 ஆப்பிள் வரலாம், தட் இஸ் எல்லாமே மேங்கோ. ஒரே ஒரு ஆப்பிள் 3 மேங்கோ, 2 ஆப்பிள் 2 மேங்கோ, 3 ஆப்பிள் 1 மேங்கோ, அந்த மாதிரி நம்ம பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம். therefore the sample space consists 9C3 which is 84 entries. ஓகே, ஸோ மொத்தமாக 9 entries இருக்குது. ஸோ 5 இதில் ஒரு 4, டோட்டலாக 9. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், 3 வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம், 3 ஃப்ரூட் தான் எடுக்கிறோம், அதாவது 3 ஆப்பிள் தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ 3, 9 choose 3 என்ன வரும், ஸோ 9லேருந்து 3 எலிமெண்ட், 9 into 8 into 7 divided by 1 into 2 into 3, கரெக்டாக. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3, this is 2, sorry 4. ஸோ 3 4s are 12, 12 into 7 வந்து என்ன வரும், 84. ஸோ x equal to 0. அப்போ ஆப்பிளே நம்மளுக்கு இல்லை, அப்போ 3மே நம்ம எடுக்கிறது என்ன, மேங்கோ. மேங்கோ மொத்தம் எத்தனை, 5 மேங்கோஸ் இருக்குது, 5லேருந்து we are choosing 3. ஸோ 5C3. ஆன்சர் என்ன, 10. என்ன பண்ணுவீங்க, 5 into 4 into 3 divided by 2 into 1 into 2 into 3. ஓகே, 3 cancel, இது 2, 5 2s are 10. ஓகே, தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் கெட்டிங் அன் ஆப்பிள், நோ ஆப்பிள். நம்ம எடுக்கிற 3 ஃப்ரூட்டுமே மேங்கோவாக இருக்குன்னா அதோட ப்ராபிலிட்டி வந்து 10. அடுத்தது என்ன, x equal to 1. தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்க, அப்போ 2 மேங்கோ அண்டு ஒரு ஆப்பிள், கரெக்டாக. அப்போ 5C3 into 4C1, 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. இப்போ தான் பார்த்தோம் 10 into 4 இது, you will get 40. okay, then x equal to 2. that means ஒரு மேங்கோ 2 ஆப்பிள் எடுக்கிறீங்க, அப்போ 5C1, 5 மேங்கோஸ்லேருந்து 1, 4C2, 4 ஆப்பிள்லேருந்து 2, அப்போ 5 into இதோட ஆன்சர் 6, so you will get 30. x equal to 3, 3மே ஆப்பிள், அப்போ 4C3 எடுக்கிறீங்க, which is nothing but 4. so அப்போ finally values of x random variable 0, 1, 2, 3 and அதோட total and number of elements in the இன்வர்ஸ் இமேஜ். என்னென்ன, 0 வந்து ஒரே ஒரு கேஸில், 1 வந்து 3 கேசஸில், 2 வந்து 3 வந்து 1, ஸோ டோட்டல் வந்து 8. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பாருங்கள். ஸோ 4th கொஸ்டின், 2 balls are chosen randomly from an urn containing 6 red and 8 black balls. Suppose that we win ₹15 for each red ball selected and we lost ₹10 for each black ball selected. Okay, if x denotes the winning amount, find the value of x and members of inverse image. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சின்ஸ் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து நமக்கு என்ன 6, நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 8. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் தி ரேண்டம் வேரியபிள் தட் டினோட்ஸ் தி வின்னிங் அமௌண்ட். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் வின்னிங் அமௌண்ட். அப்போ எக்ஸ் பிபின்னா என்ன, ரெண்டுமே பிளாக் பால். ஒரு டைம் பிளாக் பால் வந்துச்சுன்னா -10 நமக்கு லாஸ்னா -10 போடணும். அப்போ ரெண்டுமே பிளாக்னா 2 times -10. ஸோ -20 is the amount we are getting. that is ₹20 நமக்கு லாஸ். அடுத்து ஆர்பி, ஒரு ரெட்டு ஒரு பிளாக், ஆர் ஒரு பிளாக் ஒரு ரெட்டு, ரெண்டுமே வந்து என்ன 15 + -10, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 5. ஸோ அப்போ இந்த இடத்துல அவுட்புட் வந்து நமக்கு 5. எக்ஸ் ஆஃப் ஆர்ஆர்னா என்ன, ரெண்டுமே ரெட் பால், இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 15, ஏன்னா ரெட் பால் வந்தால் ₹15 கெயின். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 30. அப்போ எக்ஸ் டேஸ் தி ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வரும், -20, 5, 30. ஸோ தட் இஸ் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூஸ். அப்போ பிபி பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பிளாக்கா, மொத்தம் 8 பிளாக் பால்லேருந்து 2 எடுக்கிறீங்க, 8C2, அதோட ஆன்சர் என்ன 24, பிகாஸ் 8 into 7 divided by 1 into 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, ஸோ 4 7s are 28. ஓகே, சிமிலர்லி ஒரு பிளாக் ஒரு ரெட்டு, ஆர் ஒரு ரெட்டு ஒரு பிளாக், போத் ஆர் சேம். அப்போ இப்போ டோட்டலாக 6 ரெட்டு, 6C1 into 8C1, இது என்ன 6 into 8 என்ன வரும் 48. தென் எக்ஸ் ஆஃப் ஆர்ஆர், ரெண்டுமே ரெட்டு, அப்போ 6 ரெட் பால்லேருந்து 2 எடுக்கிறீங்க, 6C2 which is equal to 15, அதாவது 6 into 5 divided by 2 into 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3, ஸோ 3 5s are 15, முடிஞ்சு. அப்போ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, -20, 5 and 30 and டோட்டல். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ் வந்து நமக்கு என்ன 28. -20 எத்தனை கேஸில் வருது, 28 கேஸில்.
அடுத்து 5 வந்து 48, இது வந்து 15, தட் இஸ் ஆர்ஆருங்கிறது 15. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 91. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. Then last question of this exercise, fifth என்னன்னா, a six-sided die is marked 2 on one face. அதுதான் இங்கே நான் கீழே எழுதியிருக்கேன் சொல்யூஷன்லேயே. ஸோ கிவன் a six-sided dieல வந்து என்ன, 2 on ஒரு ஃபேஸ்லேயும் 3 on 2 faces and 4 on the 3 faces. மொத்தம் 6 ஃபேஸஸில் ஒரு சைடில் நம்பர் 2வும் இன்னொரு 2 சைடில் வந்து நம்பர் 3யும் ரிமைனிங் 3 சைட்ஸில் நம்பர் 4ம் மார்க் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தி டை இஸ் thrown twice, 2 முறை. தென் எக்ஸ் டினோட் தி டோட்டல் ஸ்கோர். டோட்டல் ஸ்கோர்னால் என்ன, சம்மு 2,2னா 2 + 2 அப்படி பண்ணுவோம்ல, அது ட்ரூத் ரோஸில் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் அண்ட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வெர்ஸ் இமேஜ் ரெண்டும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. வென் இட் த்ரோஸ் ட்வைஸ், 2 முறை நம்ம என்ன பண்ணுறோம், அதை த்ரோ பண்ணுறோம். வி கெட் 36 சிம்பிள் பாயிண்ட்ஸ். கரெக்டாக எப்படி 36 சொல்கிற சாம்பிள் பாயிண்டில் நம்மளுக்கு, பிகாஸ் எஸ் வந்து நமக்கு என்ன 2, 3, 3, 4, 4, 4 இதானே. ஒரு ஃபேஸில் 2, 2 ஃபேஸில் 3, 3 ஃபேஸில் 4. அதே தான் இன்னொரு வாட்டி, ஏன்னா 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ரோல் பண்ணுறீங்க. அப்போ எஸ் சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருக்கும், 2, 2, 2, 3, 2, 3, 2, 4, 2, 4. கரெக்டாக 2 வச்சு 2, 2, 2, 3, 2, 3, 2, 4, 2, 4, 2, 4 அவ்வளோதான். அதே மாதிரி என்ன பண்ணணும், 3, 2, 3, 3, 3, 3, 3, 4, 3, 4, 3, 4. தட்ஸ் தி செகண்ட் ரோ. அதே மாதிரி இன்னொரு 3 இருக்கா, அதுக்கு போட்டிங்கன்னா சேம், அதே இன்னொரு முறை வந்துடும். தென் 4 எடுத்திங்கன்னா என்ன வரும், 4, 2, 4, 3 அந்த மாதிரி 4ஓட ரோ. இது 3 முறை நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கிட்டோம். திஸ் இஸ் தி செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வேல்யூஸ். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 2 + 2, தட் இஸ் தி ஆன்சர், ரைட். ஸோ எக்ஸ் டினோட்ஸ் தி சம் ஆஃப் தி ஃபேஸட் நம்பர். ஸோ அப்போ சம் நம்பர் 2 + 2 என்ன, 4. அதாவது தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் 4, 5, 6, 7 and 8. எப்படி இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், என்ன வரும், ஸோ 2 + 2 becomes 4, ரைட். இது என்ன 5, இந்த 2 பிளேஸில் 5, இந்த 3 பிளேஸ்லையும் நம்பர் 5. ஓகே, ஸோ சாரி 6, ரைட். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு 5 வரும் இந்த டயக்னலில். ஸோ இந்த இடத்துல 5 வருது. தென் 6 பாருங்கள், இந்த 2 பிளேஸ் ப்ளஸ் இந்த 2 பிளேஸ் அண்ட் தென் இந்த பிளேஸ். ஓகே, 5 இதுக்கும் வந்துடும் அண்டு இந்த 2 பிளேஸ். இது எல்லாமே நமக்கு என்ன 6 வருது. ஸோ 6ல் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட்டு 7, இது ஒரு 6 தான். ஓகே, 7 பார்த்தீங்கன்னா இந்த 3 கேஸில் 7. ஓகே, இந்த கேஸில் 7, இந்த கேஸில் 7, இதுலேயும் 7. ஓகே, இந்த 3லேயும் 7. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாருங்கள் 7 தான் நமக்கு வருது. இது மொத்தமும் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 12 பிளேஸில் 7. 6 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3. ஓகே, தென் இங்கே ஒரு 4, 7. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ அப்போ 10 பிளேசஸில் 6 வருது. அதுதான் இன்வெர்ஸ் இமேஜஸ். ஸோ நம்ம இங்கே எழுதியிருக்கிறது எக்ஸ் வந்து 4 வரும். எப்போனா சாம்பிள் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன் 2, 2. ஏன்னா நிறைய இடத்துல வரும். எக்ஸ் வந்து 5, எப்போல்லாம் 5 வரும், 2, 3, 3, 2 இருந்தால் 5 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் 6, எந்தெந்த கேஸ்லலாம் 3, 3, 2, 4, 4, 2. அடுத்து எக்ஸ் 7 எப்போல்லாம் வரும், 3, 4, 4, 3. அதோட பாசிபிள் வேஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, நிறைய இடத்துல 3, 4லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். சாம்பிள் பாயிண்ட் வந்து 8னா 4, 4 ஒரே ஒரு இடத்துல தான், இது மட்டும்தான். தட் இஸ் 4, 4 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே 4, 4, 9 என்ட்ரிஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ அப்போ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 8 வந்து நமக்கு என்ன 9 பாருங்கள். அதே மாதிரி இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 7 என்ன, அதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். 7 எப்போல்லாம் வருது பாருங்கள். ஸோ எந்தெந்த கேஸ்லாம் 7. ஸோ இந்த ஒரு 6 பிளேஸில் 7, அதே மாதிரி இந்த ஒரு 6 பிளேஸ்லேயும் 7. அப்போ 6 + 6 என்ன, 12 பிளேஸில் நமக்கு 7 வருது. 6 வந்து 10 பிளேஸில், 5 வந்து 4 டைம்ஸ், 4 வந்து 1 டைம். தட் இஸ் தி நம்பர் ஆஃப் இன்வெர்ஸ் இமேஜஸ் எலிமெண்ட்ஸு. ஓகே, ரேண்டம் வேரியபிள் அதோட இன்வெர்ஸ் இமேஜ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் 36. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இங்கே நான் எழுதுனதை வச்சு 1 தான், இதில் வந்து 2 தான், இதில் வந்து 3, இதில் 2, 1 அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது நான் ஒரு சாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். இதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள் 2, 4, 2, 4, 2, 4. அதே 2, 4 தான் 4, 2, 4, 2. போத் ஆர் சேம். ஓகே, அதே மாதிரி 3, 3 எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அது மொத்தத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கணும் ஃபார் வேல்யூ ஆஃப் 6. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 5 and that's all for this exercise 11.1 also. ஓகே, இதோட நமக்கு எக்ஸசைஸ் 11.1 பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓவர். அப்கமிங் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.2 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க
எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.